கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் ஞாயிறு காலை ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளவும் தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் கவனிக்கவும் நமக்கு நல்ல கிருபை செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு பாடம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தினுடைய தலைப்பு அல்லது இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு நினைப்பூட்டும் அடையாளம் என்கிற ஒரு தலைப்பு. நினைப்பூட்டும் அடையாளம். விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் தேவன் மோசையின் மூலமாக கானான் தேசத்துக்கு வழி நடத்துறது நமக்கு நிறைய பாடத்தில் பார்த்துட்டோம். கடந்த வாரங்களில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இஸ்ரேலுடைய பிரயாணம் தனித்தனி எபிசோடாக பார்த்தோம்னா அதுலேயும் சில நிறைய சத்தியங்கள் நம்ம வெளிப்படுறதை கவனிக்கலாம். அதில் ஒரு சத்தியம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்போ அவர்கள் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க போகணும்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அவர்கள் எகிப்து அதிலிருந்து தெற்கு முகமாக மறுபடியும் கானான் தேசத்து எல்லைக்கு போய் அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு 40 வருஷங்கள் சுற்றி கிழக்கு பக்கமாக போய் மோவாப் தேசத்தை கடந்து அப்புறம் முக்கியமான 2 விஷயத்தை செய்யணும். அவங்க ஒன்று யோர்தானை கடக்கணும், அடுத்தது எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கணும். இந்த 2 காரியத்துக்குள்ளே போனால் தான் அவர்கள் கானான் தேசத்தை முழுவதுமாக சுதந்திரிக்க முடியும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் நம்ம எந்த இடத்திற்கு நம்முடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது விசேஷமாக யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னால் அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டியது இருந்தது. அப்போது தேவன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டளை கொடுக்குறார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கவனிங்க, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு என்ன செய்யணும்? இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்போ யோசுவாவும் இஸ்ரேல் கோத்திரத்தில் எல்லாத்தையும் 12 பேர்த்த ஆயத்தம் பண்ணி அவர்களை நோக்கி அவர் சொல்கிறார், நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாய் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரேல் புத்திரரின் கோத்திரங்களில் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்து கொண்டு போங்கள். கவனிங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி. அப்போது இவர்கள் யோர்தானை கடக்கும்போது யோர்தான் நதிக்குள் இருக்கக்கூடிய அந்த கற்களை எடுக்கணும். எடுத்துட்டு தோள் மேலே சுமந்துட்டு போங்கிறார். தோள் மேலே சுமந்துட்டு போங்கனாலே ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கற்களாக தான் வேணும் இல்லையா? ஒரு சின்ன கற்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பெரிய கற்களாக தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கே போய் அவங்க என்ன செய்யணும்? நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்டாள். இப்போது யோர்தானை கடக்கிறாங்க, 12 கற்களை எடுக்கிறாங்க. ஓரளவுக்கு பெரிய சைஸ் கல் தான், ஆனால் ஒருத்தர் தூக்குற மாதிரி இருக்கலாம். அக்கறையில் கொண்டு போய் வைக்க சொல்கிறார். நாளைக்கு இந்த கல் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகள் கேட்டால், நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதுனாலே அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடக்கிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். கவனிக்கிறீங்களா? அதுதான் இந்த வசனம், நினைப்பூட்டும் அடையாளம். இந்த கற்கள் எதுக்குன்னு அவங்க கேட்டாங்கன்னா, இது உங்கள் பின்னாடி வர சந்ததிகளுக்கு இது நினைப்பூட்டக்கூடிய அடையாளம். இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. எதுக்கு அனாவசியமாக ஒரு 12 கல்லை கொண்டு போய் அங்கே நட்டணும்? அது ஒரு நினைவு சின்ன மாதிரியா, அல்லது இது ஒரு மயில் கல் மாதிரியானாலே இல்லையே. இது எல்லையில் கொண்டு போய் நட்ட சொல்லிட்டார், அவ்வளோதான். மயில் கல்லுனா ரொம்ப தூரம் போகும்போது பார்த்துட்டு அப்படியே வழி போகக்கூடிய கல். இது மயில் கல் மாதிரியும் தெரியல. இது ஏதோ ஒரு அடையாளம், இது நினைப்பூட்டக்கூடிய
ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். இதில் என்ன நம்ம கொஞ்சம் நம்முடைய கவனம் அதிகமாக போக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோர்தான் நதியை கடந்து போகிறாங்க இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயமாக அன்றைக்கு இருந்திருக்கு. காரணம், யோர்தான் நதியை பற்றி நம்ம ஏற்கனவே யோர்தான் நதிங்கிற ஒரு பாடம் கூட நம்ம பார்த்துருக்கலாம். அது ஹெர்மோன் மலையில் ஆரம்பித்து அப்படியே சவக்கடலுக்கு வரும்போது அதனுடைய அந்த ஃப்ளோ கவனித்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாக போயிட்டுருக்கும். ஸோ மேலிருந்து கீழாக போகக்கூடிய தண்ணி எப்பொழுதுமே ஃபோர்ஸாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? ஃபோர்ஸாக இருக்கும். அப்படி ஃபோர்ஸாக இருக்கும்போது அதுக்கு இடையில யாராவது பூந்தாங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். யோர்தான் நதியினுடைய அந்த ஒரு அமைப்பு கொஞ்சம் கவனிச்சின்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஃபோர்ஸாக வரும், ஒரு சைடு அப்படியே ஹரிசாண்டலாக இருக்கும், ஒரு சைடு கீழே போகும். இந்த மாதிரி அதனுடைய நிலைகள் இருக்கும். அதில் இவங்க போகக்கூடிய சைடு மேலிருந்து கீழே வர்றது சைடு. அந்த இடத்துல யாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, எப்படி செங்கடலை பிளந்தாரோ அந்த மாதிரி இவர்கள் கானான் தேசத்துக்கு உள்ளே போகும்போது இப்போ யோர்தானை அங்கே பிளக்கிறார். இது ஒரு அதிசயம். ஏன்னா யோர்தான் நதிக்குள்ளே யாரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ள அந்த இடத்துல போக முடியாது. நல்லா கவனிக்கலாம், சரியா? அப்போ அந்த யோர்தான் நதிக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட கல்லுன்னா அது ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரிக்கெல்லாம் போனோம்னு வைங்களேன், மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி, திருச்சியிலேருந்தெல்லாம் போகும்போது சின்ன வயசில், இப்போல்லாம் யாருமே இப்படி பண்ணுறதில்ல. அப்போ கன்னியாகுமரி போனோங்கிற அடையாளமே அங்கே இருக்கக்கூடிய அந்த சில செல்கள் சிற்பி எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுவாங்க. பாருங்கள், கன்னியாகுமரியில் வாங்கினது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த யோர்தான் நதியினுடைய ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ சீக்கிரம் உள்ளே கடந்து போக முடியாது. ஆனால் தேவன் அங்கே ஒரு அதிசயத்தை அவர் பண்ணினார். கவனிக்கிறீங்களா? அதில் யோசுவா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரேல் புத்திரர் செய்து, கர்த்தர் யோசுவாவுடைய சொன்னபடி இஸ்ரேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இரக்கத்திற்கு சரியாக பாருங்கள் 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து, ரொம்ப முக்கியம், அவைகளை தங்களோடே கூட அக்கறையிலே கொண்டு போய் தங்கள் தங்கின இடத்துல அவர்கள் வச்சாங்க. வச்சது மட்டுமில்லை, இப்போது யோர்தானின் நடுவிலே உடன்படிக்கை பெட்டி சுமந்தின்ற ஆசாரியர்களுக்காரர்கள் நின்ற இடத்துல யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் இருக்கிறது. இப்போ நம்முடைய ஒரு ஆராய்ச்சி என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு யோர்தானை கடந்து போகணும், வேறு வழி இல்லை. யோர்தானை கடந்தால் தான் நம்ம, ஏன்னா கிழக்கு முகமாக போகிறாங்க, அப்போ உள்ளுக்குள்ளே அப்படி தான் போக முடியும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளிருந்து ஒரு 12 கற்களை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அந்த இடத்துல நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் கேட்டால் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு நினைப்பூட்டும் அடையாளம்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். அதில் என்ன பெருசாக அதாவது ஒரு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிற மாத்திரம்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடையாளமா என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுக்குள்ள தேவன் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறதை கவனிக்கலாம். எதற்காக தேவன் இந்த கற்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் இங்கே நட்ட சொன்னார்னு சொல்லி யோசுவா புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் யோசுவா புஸ்தகத்தில் தெரியும், ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ஆனால் இது எதற்காக நட்ட சொன்னாருங்கிறத தேவன் ஏற்கனவே மோசே கிட்ட பேசினார். அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ வாசிக்கலாம். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு கட்டளை சொல்ல போறார். ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு கட்டளை என்னன்னு பார்க்கலாம். உபாகம் 27:2. உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்களை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி. இந்த கட்டளையின்படி தான் யோசுவா அவங்க எடுக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நீ யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கற்களை எல்லாம் நாட்டி அதுக்கு சாந்து பூசி என்ன பண்ணணும்? அதில் 3ஆம் வசனம் வாசிக்கலாம் பார். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாய பிரமாணமான வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அதாவது நீ உள்ளே போய் இந்த கானான் தேசத்துக்குள்ளே போய் போகும்போது இந்த கற்களை எதுக்கு எடுத்துகிட்டு போன சொன்னார்னா, அந்த கற்களில் இந்த நியாய பிரமாண வார்த்தைகளை யாவையும் எழுத கடவாய். கவனிக்கிறீங்களா? இதுக்கு தான் எடுத்துகிட்டு போக சொன்னார். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த போது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கற்களை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு நீ சாந்து பூசின்னு சொன்னார்.
பாருங்கள், இந்த படத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது பாருங்கள், ஏபால் மலை தெரியுதா? இது யோர்தானை கடந்து உள்ளக்குள்ளே போகும்போது அந்த மேற்கு முகமாக ஏபால் மலை, அது ஒரு அந்த மலையில் அங்கே நாட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை மாதிரி. இவர்கள் உள்ளே போகும்போதே அந்த மலையை தாண்டி தான் அவங்க போயாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கவனிக்கிறீங்களா? அப்போ யோர்தானை கடந்து அந்த ஏபால் மலையில் நாட்டை சொல்கிறார். அந்த கற்கள் எப்படிப்பட்ட கற்களாக இருக்கும் பாருங்கள், ஓரளவுக்கு மனுஷன் தூக்குற மாதிரி ஒரு கல் தான். இந்த 12 கற்களை எடுத்துகிட்டு போய் அங்கே யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்தினுடைய எல்லையில் அந்த கற்களை நட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு சாந்து பூசி, இப்போது அது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கவனிங்க, கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த செதுக்கிறது அந்த மாதிரி பண்ண சொல்லலை. கற்களை எடுத்துகிட்டு போய் கல்வெட்டு மாதிரி செதுக்க சொல்ல, அதற்கு பதிலாக உபாகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள், அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டு. அப்புறம் முழு கற்களாலே கட்டி அங்கே சர்வாங்க தகன பலியெல்லாம் செலுத்தினதுக்கப்புறம் சமாதான பலிகளை இட்டு உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாக இருந்து. 8ஆம் வசனம் இப்போ ரொம்ப முக்கியம், வாசிக்கலாம். அந்த கல்லுகளில் இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, துலக்கமாய் எழுத கடவாய்னார். புரியுதுங்களா? இப்போ எழுதுறதுனால ஏதோ ஒரு என்ன ஒரு கலர் வச்சு ஒரு இது வச்சு தான் எழுதுவாங்க அந்த காலத்துல எல்லாம் இல்லையா? செதுக்கிறது இல்லை. அந்த கற்களில் நியாயப்பிரமாண வார்த்தைகளை ஏதாவது ஒரு வண்ணம் பூசி எழுதியிருப்போம். அதை எழுத கடவாயின்னு சொன்னார். ஸோ கவனிக்கிறீங்களா? இப்போ அதே மாதிரி ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் புறப்பட்டாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டியெல்லாம் போகுது, ஆசாரியர்கள் முன்னாடி போகிறாங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஏன் அங்கே இப்படி கடந்து போகிற போது அங்கே கற்கள் எடுக்கப்பட்ட விஷயம் ஒரு ஆச்சரியம், ஒரு அற்புதம்னா, அதில் 15ஆம் வசனம் படிக்கும் பொழுது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். கவனிக்கிறீங்களா? அப்போது மேலிருந்து வரக்கூடிய தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக அங்கே வரும் பொழுது அறுப்பு காலத்தில் ரொம்ப ஓவர்ஃப்ளோயிங்காக இருக்கும். அப்போ அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போனால் அடிச்சுட்டு தான் போயாகணும். அப்போ இவர்கள் போகணும் அப்படின்னா அந்த யோர்தான் நதி என்ன ஆகணும்? வற்றணும். கவனிக்கிறீங்களா? அந்த யோர்தான் நதி வற்றணும். இதே மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஐப்ராத் நதிக்கு உள்ளே போகிற அந்த நதி எகிப்து அந்த பாபிலோன் தேசத்தை வளப்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு பக்கம் உள்ளே போய் ஒரு பக்கம் வெளியே போயிட்டு இருந்தது. மற்ற எந்த ராஜாக்களாலும் பாபிலோனை ஜெயிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ இரும்பு கோட்டை. அப்போ தான் மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் கோரேஸ் இல்லை படித்தோம் இல்லையா, என்ன பண்ணாங்கன்னு படித்தோம். அந்த யோர்தான், அதாவது அந்த ஐப்ராத் நதி போகக்கூடிய அந்த வழி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெட்டாலியன் நிறுத்தினார். அதுக்கப்புறம் ஒரு 20-30 மைல்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெட்டாலியன் நிறுத்தி ஒரு இராணுவம் என்ன வேலை செய்கிறான்னா, அங்கே ஐப்ராத் நதி பாபிலோனுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஏரி வெட்டி அந்த பாபிலோனுக்குள்ளே போகிற தண்ணியை டைவெர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி டைவெர்ட் பண்ணும்போது இவர்களுக்கு அந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கு என்ன சொன்னார், தண்ணி ஆழம் கம்மியாயிட்டே வரும், உங்களுக்கு முழங்கால் அளவு வந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே போய் கேட்டை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணாங்க, கோரேஸ் ராஜா உள்ளே போனார். ஸோ இப்படியாக ஒரு செயற்கை முறையில் அங்கே தண்ணி வற்றுச்சு. ஆனால் இங்கே தேவன் எப்படி இந்த தண்ணியை வற்ற வைக்கிறார்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளிகளின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா கடந்து போகிறாங்க. புரியுதுங்களா? அதாவது மேலிருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. தேவன் என்ன செய்கிறாருன்னா, சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் அதை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறார். மேலிருந்து வர்ற தண்ணி அப்படியே நின்றுச்சு, ஒரு பக்கம் டைவெர்ட் ஆகி கீழே போகிற தண்ணி அப்படியே உள்ளே போயிடுச்சு. இப்போ நடுவில் என்ன வந்துருச்சுன்னா ஒரு வெட்டாந்தரை. அந்த வெட்டாந்தரை யோர்தான் நதிக்குள்ளே போய் வெளியே வர்றாங்க. ஸோ இந்த யோர்தான் நதியினுடைய படங்கள் கூட நம்ம கவனிக்கலாம். ஒரு பெரிய நதியெல்லாம் இல்லை, நம்முடைய கங்கை நதி மாதிரிலாம் பெரிய நதி கிடையாது. ஓரளவுக்கு மிடில் சைஸ் நதி தான். சில இடங்களில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சில இடங்களில் ஃபோர்ஸாக இருக்கும், சில இடங்களில் அது அந்தந்த ஒரு நேச்சரை பொறுத்து. பட் இந்த இடத்துல கவனிக்கும் போது மேலிருந்து கீழே வந்துட்டுருக்கு. அப்படின்னு அங்கே ஒரு அதிசயம் தேவன் நிகழ்த்தினார். யோர்தானை பிளந்தார், 12 கற்கள் அங்கே எடுக்கப்பட்டது.
அந்த 12 கற்களில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது. அதை கொண்டு போய் கானான் தேசத்தினுடைய எல்லையில் வச்சாங்க. கவனிக்கிறீங்களா? எதற்காக தேவன் இதை அவர்களுக்கு செய்ய சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை துலக்கமாக எழுத கடவா. ஏன்னா இவர்கள் ஃபர்தராக கானான் தேசத்துக்குள்ளே போய் குடியிருக்கணும் அல்லது உயிரோடு இருக்கணும்னா, பைபிள் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் நீ பிழைப்பாய். அப்போ இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் தெரியணும். யார் இந்த ஜனங்களுக்கு பின்னாடி யார் போனாலும் சரி, கானான் தேசத்துக்குள்ளே யார் என்றானாலும் முதல்ல அவர்கள் எதைத்தான் பார்க்கணும்னா, இந்த கல்லுகளில் எழுதப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்தே தான் ஆகணும். பார்த்து படிச்சுட்டு உள்ளே போய் அதன்படி வாழ்ந்தால் பிழைக்கலாம். இவ்வளோதான் கான்செப்ட். கவனிக்கிறீங்களா? ஸோ இதை தேவன் அங்கே செய்ய சொன்னார். அவர்கள் செய்தார்கள். இப்போ நாம் இந்த பாடம் நினைப்பூட்டும் அடையாளம்னா அவர்களுக்கா நமக்கா? ஆக்சுவலாக இந்த பாடம் யாருங்க? நமக்கு தான். ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு இப்போ நினைப்பூட்ட விரும்புகிறார். விசேஷமாக புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய லைஃப்பில் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் திரும்பவும் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது எந்த அடிப்படையில் என்று சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது இந்த ஒரு பாடத்தில் அந்த அவசியம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பாடத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், புது சிருஷ்டி சப்ஜெக்ட் எல்லாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த விஷயங்கிறதுனால இது கட்டாயமாக ஒரு நிழலாக தான் இருக்கும் இல்லையா? நமக்கு ஏற்கனவே படித்தோம் இல்லையா, 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு நடந்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு இது எச்சரிப்பு உண்டாக்கும்படி. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எழுதப்பட்டிருக்குன்னு படிக்கணும். அப்போ உலகத்தின் முடிவில் யார் இருக்கிறது? இப்போ அங்கே அவர்கள் கானான் தேசத்துடைய எல்லையில் நின்னாங்க. அங்கே ஒரு யோர்தான் பிளந்தது, ஒரு கற்கள் எடுக்கப்பட்டது, கொண்டு போய் வச்சாங்க அங்கே. இது நிழல். அப்போ இங்கே கானான் தேசங்கிறது இது தேவனுடைய ராஜ்யம். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சி. இப்போ நம்ம இந்த எல்லையில் உள்ளேயே இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இங்கே ஒரு யோர்தான் நதி ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் கவனிங்க. அது அறுப்பு காலத்தில் கரை உரண்டு ஓடிட்டுருக்கான். கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன காலம்? அறுப்பு காலம், 2வது அறுவடை. ஞாபகம் இருக்கு இல்லையா? கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களை பிரிக்கக்கூடிய காலம். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? நம்ம 3 அறுவடைகள் சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கும் பொழுது பெயர் சபையிலிருந்து திருச்சபை தேவன் எடுத்துட்டுருக்கிறாருங்கிற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். அது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனிக்கலாம். சத்தியத்திற்குள்ளே வந்தவர்களே நிறைய பெயர் சபை மாதிரி இருக்காங்க. அதனுடைய போதகத்துக்குள்ளே போயிட்டாங்க. திரும்பவும் அந்த ஏற்கனவே விட்டு வந்த போதகத்துக்குள்ளே நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இதிலிருந்து உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை பிரிக்கிற அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் த்ரஷிங் ஃபோல்டு நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம என்ன நினச்சிட்டுக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வந்துட்டோன்னு. இல்லைங்க, வெளியே வந்தவர்கள் மத்தியிலிருந்து சில பேர்த்த வெளியே வர வைக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எப்படின்னா சொல்கிறாங்களே, ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபில்டர். பெயர் சபையை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். பெயர் சபையிலிருந்து வெளியே வந்தால் நிறைய பேர் இன்றைக்கி பெயர் சபை மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்கள் பிரியணும், புது சிருஷ்டி பிரியணும். கவனிக்கிறீங்களா? இந்த ஒரு நிகழ்ச்சி தான் நடந்திருக்கு. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. அதே மாதிரி சத்தியங்கள் இன்றைக்கி நிறைய ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி யூடியூப்பில் எத்தனை வந்துட்டுருக்கு பாருங்கள். கரை புரண்டு ஓடிட்டுருக்கான அறுப்பு காலத்தில் வசனங்களும் ஓடுது, ஜட்ஜ்மெண்ட் ஓடுது. இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றது இருக்குது இல்லையா? நம்ம ஏற்கனவே தெரியும், யோர்தான்னாலே கீழாக நியாயந்தீர்த்தல் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படின்னா இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நியாய தீர்ப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே இந்த பாடம் அர்ப்பணமாகப்படுகிறது. அவ்வளோதான். அப்படின்னா இதில் என்ன தேவன் சொல்ல வரார்?
இந்த கடைசி காலத்தில் என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியுங்களா? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். சத்தியத்துக்குள்ளுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலேயே இன்னைக்கு விசுவாசம் பயங்கரமான ஒரு போராட்டமாக இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக போதிக்கிறாங்க. சத்தியத்திலே டிஃப்ரெண்ட் போதனை வந்துருச்சு. குழப்பிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். யார் என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல. கவனிக்கிறீங்களா? இப்படி ஒரு சூழ்நிலையில் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இந்த யோர்தான் நதிக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் தான் பின்னாடி கானான் தேசத்துக்குள்ளே வரக்கூடிய எந்த ஜனமாயினும் அந்த கற்களை பார்க்கணும், அதில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தை படிக்கணும், படிச்சுட்டு தான் உள்ளே போகணும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும் பொழுது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் கானான் தேசத்துக்குள்ள கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துக்குள்ளே போகும் பொழுது அவர்களுக்கு முன்பாகவும் அங்கே எப்படி 12 கற்கள் இருந்ததோ அந்த மாதிரி 12ஐ மையமாக கொண்ட கற்கள் அங்கே வந்து அங்கே எல்லையில் நிற்குமா? அதற்குள்ள நிறைய நியாயப்பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதை படிச்சுட்டு தான் போகணுங்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அப்படின்னா அந்த கற்கள் அங்கே நிழலில் நார்மலாக கற்கள் அதில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பொருளில் நியாயப்பிரமாணம் அந்த கற்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. ஆனால் அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போனாங்களா என்று சொல்லி கவனிக்கும் பொழுது அவர்கள் போகவில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறார். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. கவனிக்கிறீங்களா? அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போன வழிக்கு நீங்கள் பயந்துருங்க. நமக்கு ஏன்னா சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் அவர்களுக்குங்கிறது யார்? புரியுது இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாதிரி தான் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமா இல்லை. கவனிக்கிறீங்களா? விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். மேலும் பாருங்கள், இதை பற்றி அடுத்த வசனம் சொல்லும்போது தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். இது அப்படியே நம்ம கன்சால்டேட் பண்ணோம்னா இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எதுக்கு கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனார்? ஒரு இளைப்பாறுதல். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை. அப்போ அவர்களை கொண்டு போய் இளைப்பாறுதலுக்கு உட்பட்டு போச்சோன்னா, ஆனால் அந்த இளைப்பாறுதலுக்குரிய எல்லா அம்சங்களும் கானான் தேசத்தில் இருந்தது. அதனால தான் அதுக்கு பாலும் தேனும் நல்லா சொன்னாங்க. அதுக்கு தனியாக ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஏன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பால் ஓடிச்சா தேன் ஓடிச்சான்னு அதை பார்க்கணும் இல்லையா? ஆனால் அப்படி ஓடும்போது ஒரு செழிப்பான தேசம் என்று சொல்லப்பட்டது. கவனிக்கிறேன். அப்போ அப்படி ஒரு தேசத்துக்கு அந்த அம்சங்கள் இருந்தால் கூட இவங்க ஏன் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கலை? அவர்கள் விசுவாசம் இல்லை. பாருங்கள், கேட்டாங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க, அதனால் போக முடியல. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதல் இப்போவே அந்த இளைப்பாறுதலுக்குள் நம்ம கிடைச்சிருக்கு. தெரியுங்களா? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். அதில் தான் நம்ம இப்போ இளைப்பாறிட்டு இருக்கணும். எப்படி? ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், இதுதான் இளைச்சவனுக்கு கொடுக்குற இளைப்பாறுதல்னு முடிச்சிட்டான். ஸோ இப்போ நமக்கு இளைப்பாறுதலே விசுவாசிக்கிறோம். நம்ம எதையுமே பார்க்கல, தேவன் பார்க்கல, கிறிஸ்து பார்க்கல, நம்ம பரலோகம் பார்க்கல, எதையுமே பார்க்கல, வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்த்து விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசிக்கிற நாம பின்வாங்கிடக்கூடாது அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறது. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒரு சென்டருக்கு ஒரு பாயிண்ட் அங்கே சொல்கிறாங்க. தேவன் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தார் 7ஆம் நாளில் படிக்கிறோம் இல்லையா? அவர் ஏன் அவருக்கு எந்த கவலையும் இல்லாமல் அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார், இளைப்பாறிட்டு இருந்திருக்கார்.
7000 வருஷம்னால நமக்கு பெரிய அந்த திட்டமெல்லாம் நமக்கு தெரியும். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது 7000 வருஷம்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ 42,000 வருஷத்தினுடைய கிரிகளை முடிச்சுட்டு கடைசி 7ஆம் நாள் அந்த 7000 வருஷம் அவர் ஓய்ந்திருக்கிறார். ஏன்? முழுசும் தன்னுடைய குமாரன் கையில் அவர் கொடுத்ததுனால அந்த விசுவாசம். தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார், முற்றிலும் விசுவாசித்தார். அதனால் மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. என் மகன் பார்த்துக்குவார் எல்லாத்தையும், ஆதாம் அவன் சந்ததியை எல்லாத்தையும் தெய்வ பக்தி உள்ள சந்ததியை மாற்றி என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பார். நான் ஃப்ரீயாக இருக்கேன், என் மகன் என் பார்த்துக்குவார். அந்த விசுவாசம் இருக்குல்ல. எப்படி பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாரோ அதே மாதிரி தாங்க அவருடைய திருச்சபை கூட தங்களுடைய மணவாளனை விசுவாசிக்கணும். வார்த்தைகள் விசுவாசிக்கிறது சும்மா நம்புறதெல்லாம் கிடையாதுங்க. நம்புறதுன்னா அதன்படி நடக்கணும், அவ்வளோதான். மாறணும். ஸோ அப்படிப்பட்ட மாறக்கூடிய நிலைமையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எப்படிப்பட்ட முக்கியத்துவத்துக்குள்ளே வர்றாங்கங்கிறது தான் இப்போ இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு, நினைப்பூட்டுதலின் அடையாளம். ஸோ இதை கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ நம்முடைய கேள்வி என்ன? இப்போது தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. இப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரப்போகிறாங்க. வரும்போது அவர்களுக்கு முன்பாக ஒரு யோர்தான், ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. பட் அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு குரூப் யோர்தானை கடந்து போயிடுச்சு. அப்போ யோர்தானை கடக்கும்போது அங்கே ஒரு 12 கற்கள் எடுக்கப்பட்டது யோர்தான் நதிக்குள்ளிருந்து. அப்படின்னா புரியுதா? நியாய தீர்ப்புக்குள்ளிருந்து அந்த கற்கள் எடுக்கப்பட்டது. அந்த கற்கள் எடுக்கப்பட்டு அங்கே யோர்தான், அதாவது கானான் தேசத்துடைய எல்லையில். அப்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அங்கே 12 கற்கள், இங்கே ஏதோ ஒரு கற்களை நிறுத்தி வைக்க போகிறாராம். 12ஐ மையமாக கொண்ட கற்கள் நிறுத்துவாராம். அந்த கற்களில் என்ன இருக்கும் தெரியுமா? நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கும். யார் அந்த கற்கள்? வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய இந்த வசனம் பலமுறை நமக்கு தெரியும் இல்லையா? ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அன்னைக்கு அந்த கற்கள் நட்டப்பட்டன, இன்னைக்கு இந்த கற்கள் கட்டப்பட்டன. இவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? அன்னைக்கு 12 கற்கள், இங்கே கவனிக்கிறீங்களா? யார் இந்த கற்கள்னா நீங்க தான் அப்படின்ட்டார். நீங்க தான் அந்த யோர்தானுக்குள்ள கடந்து நீங்க போறவங்க. நம்ம ஏற்கனவே செங்கடலை கடந்து வந்தோம். அது ஞானஸ்தானத்திற்கு ஒப்பிட்டு பவுல் பேசினார். அடுத்தது யோர்தானை கடந்து வர்றது மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்குரிய நிழல். அது செங்கடலை கடந்தால் போதுமா? கானான் தேசத்துக்குள்ளே போயிட முடியுமா? அல்ல, யோர்தானையும் கடக்கணும். இதைத்தான் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது யார் இந்த கற்கள்னா அன்னைக்கு 12 கற்கள், இன்றைக்கு 12ஐ மையமாக கொண்ட கற்கள். 12 12 144 1000ஆம் அரசாட்சி. அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா 12 12 144 1000ஆம் அரசாட்சி செய்ய போகிறவங்க யாருன்னா 1,44,000 கற்கள். ஸோ இது 12ஐ மையமாக கொண்டது அப்படிங்கிறது எதன் மூலம் நம்ம சொல்லலாம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்க. அதுக்கு கிறிஸ்து மூளைகள். அப்போஸ்தலர்கள் 12 பேர், நமக்கு நல்லா தெரியும். அந்த 12 கற்கள் அங்கே வச்ச மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் 1,44,000 கற்கள் இப்போ செலக்ட் ஆகிருக்குது. ஏற்கனவே செலக்ட் ஆயிடுச்சு நிறைய கற்கள். இன்னும் சொல்லப்போனால் யோர்தான் நதியிலிருந்து எடுக்கப்பட்டாச்சு. இன்னும் சில கற்கள் யோர்தானுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ உள்ளே போயிட்டுருக்கிறதுனா யார்? நம்ம தான். இப்போ டிசைட் பண்ணோம் நாம் கற்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். கற்கள்லாம் புரியுதுங்களா? கற்களுக்கு ஒரு நேச்சர் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. என்ன தெரியுமா? கல் தன் கையாடுகிறவன் கையில் இருக்கும். தூக்கி போட்டோன்னா தூக்கி போட்ட இடத்துல இருக்கும், மேலே வச்சான மேலே இருக்கும். அப்போ கல்லுக்கென்று தனியாக ஒரு சுய இஷ்டம் சித்தம் இல்லை.
அந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என் சித்தம் அல்ல என் பிதாவின் சித்தம். இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் கூட ஊழியத்திலே ஆகட்டும், மற்ற எந்த காரியத்தில் ஆகட்டும், முதல்ல நம்ம விருப்பம்னு போயிடக்கூடாது, எனக்கு விருப்பம்னு போயிடக்கூடாது. எந்த காரியத்தை செஞ்சாலும் இது தேவனுக்கு சித்தமாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அவசரப்படக்கூடாது. தேவனுடைய சித்தம் நமக்கு விளங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீடிய பொறுமை என்கிற குணலட்சணம் வேண்டும். ஸோ பல சந்தர்ப்பங்களை நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தில் கடைசி காலத்தில் ஒரு சில பிள்ளைகள் இந்த யோர்தானுக்குள்ளே போகிறோம், வெளியே வரும்போது கற்களாக வெளியே வந்துடணும். இந்த கற்களில் என்ன எழுதப்பட்டது? நியாயப்பிரமாணம். அப்போ நமக்குள்ளே என்ன எழுதியிருக்கணுமா? வெளியே வரும்போது பிரமாணம் நமக்குள்ளே எழுதப்பட்டிருக்கணும். இதனால தான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம சத்தியத்துக்குள்ளே வரும்போது வேதமானவர்கள், நடக்கும்போது வேதமானவர்கள், கன்வென்ஷன் அட்டன் பண்ணும்போது வேதமானவர்கள், ஊழியத்தை செய்யும்போது வேதமானவர்கள், சாகும்போது வேதம் ஆனவர்கள். புரியுதுங்களா? இதுக்கு எங்காவது ஆதாரம் இருக்கா? அப்போ நமக்குள்ளே நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கா என்று சொல்லும் பொழுது பவுல் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இப்போ நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்கள். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் பாருங்க. நீங்க இனிமேல் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்படின்னா இனிமேல் நான் ஒரு லெட்டர் உங்க கையில கொடுக்க போறதில்ல, உங்களையே லெட்டரா அனுப்ப போறேன்னு சொல்றார். நீங்க தான் இந்த நிருபம். கவனிக்கிறீங்களா? அடுத்தது 3ஆம் வசனம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா இனிமேல் நான் கொடுக்குற லெட்டர் படிக்கக்கூடாது சபை மக்கள், உங்களை படிக்கணும்னா அந்த லெட்டரில் என்ன இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். உங்களை படித்து அதுக்கு பின்னாடி அவங்க போகணுமா? ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்கிறது வெளியரங்கமாக இருக்கிறது. கவனிங்க, அது மையினால் அல்ல. அப்படின்னா அன்னைக்கு அந்த கல்லில் என்ன எழுதுனாங்க? நியாயப்பிரமாணத்தை மையினால் எழுதினாங்க. படிச்சோமா? மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே. அன்னைக்கு மை அது அவர்கள் மேலே அந்த கல் மேலே பட்டோன்னு அந்த மை கல்லோடு இருந்தது இல்லையா? அந்த மாதிரி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்தாவி நம்ம கூட இருக்கணும், நம்ம விட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளினால் அல்ல. அது என்ன? யாரு கல்? நாம தான். இருதயங்களாகிய சதையாகிய பலகையினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சொல்லை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்போது அன்னைக்கு கல்லில் மையில் எழுதுனாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த கல்லில் அந்த மை ஒட்டி இருந்தது, அதை படித்தாங்க. இன்னைக்கு நம்மளை பற்றி சொல்லும்போது நீங்கள் இனிமேல் நீங்கள் நிருபங்களாகவே போயிடுங்க. இது மையினால் அல்ல, இது தேவனுடைய ஆவியினால். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது, கற்பனைகள் நமக்குள்ளே போகும்போது, விசேஷமாக திருச்சபையின் பிள்ளைகள் அந்த கற்பனையின்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அவர்கள் வாழ்க்கை இனி வரப்போகிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். எப்படி தேவனுக்கு பக்தியாக இருப்பது, எப்படி தேவனுக்கு பிரியமாக இருப்பது, எவ்வளவு கஷ்டத்திலே தேவனை விடாமல் எப்படி பிடிச்சிக்கிறது, எவ்வளவு அவமானம் வந்தாலும் தேவனை மட்டும் நம்பி இருக்கிறது, எத்தனை பேர் நம்மளை அவமானப்படுத்தினாலும் மன்னிக்கிறது, எப்படி மன்னிக்கிறது, எவ்வளோ கேரக்டர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து நம்ம அப்படியே உள் வாங்கிட்டோம்னா நமக்கு பைபிளே தேவையில்லை. நாமளே வேதம் ஆனவர்களாக மாறிடுவோம். உங்களை படிக்கணுங்கிறார் பவுல். தான் சொன்னார், இனிமேல் நான் உங்களுக்கு லெட்டர் உங்ககிட்ட லெட்டர் அனுப்ப மாட்டேன், உங்களை தான் அனுப்புவேன். உங்களை படித்து உங்கள் மூலமாக அவர்களும் புது சிருஷ்டி ஆகணும். அப்போ நீங்கள் என்னவா மாறணும்? நீங்கள் புது சிருஷ்டியாக மாறணும். இந்த கல்லை தாங்க நட்ட போகிறார். ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில் 1,44,000 கற்களை அங்கே நட்டி வைப்பாராம். எல்லாரும் பார்ப்பாங்க. திருச்சபையின் பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்து சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். இதெல்லாம் திருச்சபைக்கு சொல்லப்பட்ட வசனம். விருத்த சேதனம் இல்லாதவன் இனி உங்கள்கிட்ட வர முடியாது. அசுத்தன் அப்படின்னா நீ அசுத்தமாக இருக்கக்கூடாது, நீ சுத்தமாக இருக்கணும்.
தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை எல்லாம் அவிழ்த்துரு. ஏன்னா நீங்கள் விலையின்றி மீட்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுங்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கார் இல்லையா? இந்த திருச்சபை ஒரு டைம் வரும்போது சிங்கம் மாதிரி எந்திரிச்சு நிற்குமா. அப்போது பாருங்கள் 10ஆம் வசனம், எல்லா ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார், பூமியில் உள்ள எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஸோ இது விசேஷமாக திருச்சபையை தேவன் என்ன செய்ய போகிறார்னா, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இவங்க தான் திருச்சபைங்கிறத காட்ட போகிறார். எது மாதிரி அந்த கல்லை கொண்டு வந்து நட்டி வச்சாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த திருச்சபைக்குள்ளே என்ன இருக்கும்னா, நியாய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கும். அவர்களே பிரமாணங்களாக மாறியிருப்பார்கள். அவர்களுடைய லைஃப்பை படிப்பாங்களாம். இனி பைபிள் தேவையில்லை அவங்களுக்கு. 1000 ஆண்டு அரசாட்சியில் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 144,000 பேர் அவங்களுக்கு பைபிள் மாதிரி ஆகிடுவான். அப்படின்னா ஒருவேளை நம்ம அந்த அழைப்புக்குள் இருந்தால் நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்வது எவ்வளவு மேன்மையானது, உன்னதமானது, உத்தமமானது, பரிசுத்தமானது, எத்தனை ஆனது சொல்லிகிட்டே இருக்கு போகலாம். அலெக்சாண்டர் ஒரு முறை நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு டாக்டர் வரார். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போது அவர்கிட்ட வந்து ஒரு சீட்டு யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சீட்டை வாங்கி அந்த டாக்டர் படிக்கிறாரு. அலெக்சாண்டர் அதை நோட் பண்ணிடுறார், நோட்டீஸ் பண்ணுறார். ஸோ அவர் போனதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இந்த டாக்டரை பார்த்து கேட்குறார், என்ன ஏதோ சீட்டு வந்தது, என்ன சீட்டு? இல்லை, உங்களை கொல்றதுக்கு, விஷம் வச்சு கொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் அதை வாங்கி படிக்கும்போது உங்கள் மனசில் எதுவும் சலனம் வரலையா அப்படின்னு டாக்டர் கேட்குறார் அலெக்சாண்டர் பார்த்து. அப்போ அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை இந்த சப்ஜெக்டுக்காக, நீங்கள் அந்த லெட்டரை படிக்கும்போது உங்களுடைய முகத்தை நான் படித்தேன் அப்படின்னாரா. கவனிக்கிறீங்களா? உங்கள் முகத்தை நான் படித்தேன், எந்த சலனமும் இல்லை, எனக்கு நீ எந்த பாதகமும் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ அந்த முகத்திலேயே அந்த ஆட்டிடியூட் சொல்கிறோம்ல, அந்த செயல்பாடு, எந்த சலனமும் இல்லை. அலெக்சாண்டர் மீது வைத்துள்ள அந்த மதிப்பு மரியாதையை அவர் வந்து தன்னுடைய முகத்திலேயே அவர் காமிச்சிருக்கார், அதை அவர் படிச்சிருக்கார். கவனிக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான், ஒரு முகத்தை பார்த்தே சொல்லிடுவோம் பிரதர், சொல்கிறோமா இல்லையா? நம்முடைய ஆட்டிடியூட் அப்படி தான். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம யாருன்னு சொல்லிடுவோம். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வச்சு சொல்லிடுவாங்க. நீங்கள் உலக பிரகாரமாக பேசி பாருங்கள், நிறைய பேர் கேவலமாக பேசுகிறவங்க. சத்தியத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு, என்ன உலக பிரகாரமாக பேசிகிட்டு இருக்காரு கேட்பாங்களா இல்லையா? அதே சத்தியத்தை குறித்து பேசி பாருங்கள், ஐயோ அவர் பயங்கரமானவருங்க, சத்தியத்தை பேசுகிறவர், அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாது பாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பேச்சில் கூட எப்படி இருக்கணும்னா அந்த பிரமாணம் வெளிப்படணும். அதே மாதிரி செயல்பாடுகளை சில நேரங்களில் தவறும், அது வந்து நார்மலான விஷயம். தேவனே அதுக்கு வந்து ரெமெடி கொடுத்து நம்மளை காப்பாற்றி மன்னிச்சு கொண்டு வந்து சேர்த்திடுவார். பட் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏற்ற காலத்திலே நம்ம உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையில் அடங்கி இருக்கணும். அப்போது விசேஷமாக இந்த கற்கள் அங்கே நட்டப்பட்ட போது இந்த ஜனங்கள் போய் பார்த்து உள்ளுக்குள்ளே போனால் தான் பொழைச்சிக்குவாங்க. இதன்படி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நடந்தால் அங்கே பிழைப்பார்கள் தானே. அப்போ அதே மாதிரி தான் திருச்சபையும் உலக ஜனங்கள் முன்பாக ஒரு சாட்சியாக நிற்கும்போது அவருடைய சாட்சி அவர்கள் ஃபர்தராக 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே போய் ஜீவனுக்குள்ளே போகிறதுக்குரிய அத்தாட்சியே இவருடைய வாழ்க்கை தான். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா இவங்களுடைய கேரக்டர், இவங்க செய்த ஊழியம் அல்ல, அது தேவனுடையது. இவர்கள் சொன்ன சத்தியம் அல்ல, அது தேவனுடையது. அது அவருடைய பார்ட்டு. நம்முடைய பார்ட் என்ன? அது உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு மாறி இருக்கோம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதைத்தான் ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அந்த இடத்துல என்ன சொல்றார்? சகோதரரே, இப்படி நிருபங்கள் எல்லாம் சொன்னவர் ரோமருக்கு எழுதும்போது நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள். அந்த நற்குணம் தாங்க முன்னாடி ஒரு கல்லு மாதிரி நிற்க வைக்கும், இவர் மாறி வாழுங்கன்னு சொல்ல வைக்கும். சகல அறிவுனாலும் நிரப்பப்பட்டவர்கள் அப்படின்னா சகல அறிவுங்கிறது என்ன? அதற்கேற்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். நிறைய பேர் பைபிளே படிக்கிறது இல்லை, வாட்ஸ்அப்லேயே இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்லேயே இருக்கிறாங்க.
நான் சொல்கிறது யார் தெரியுங்களா? பைபிளை படித்து கொண்டிருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் இதிலே தான் இருக்காங்க. அப்படி எப்படி சகல அறிவு நிரப்பப்பட முடியும்? நிறைய அதை குறித்து சிந்திக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய அதை குறித்து தியானிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் தான் கற்களாக நாம் மாறக்கூடிய ஆட்டிடியூட், நமக்கு செயல்பாடுகள். அதை செய்ய மட்டும் நம்ம எங்கே கல்லாக மாறுது? வெறும் கல்லாக அப்படியே யோர்தானில் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். நிறைய பேர் அப்படித்தாங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சில கற்கள் மட்டும்தான் யோர்தானிலிருந்து வெளியே வரும். இதை சொல்லும் பொழுது எபேசியர் 5:9 ஆவியின் கனி, நீங்கள் சகல நற்குணம் பற்றி படிக்கிறோம் இல்லையா? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் மற்றவர்கள் படிக்கக்கூடிய நிருபங்களாக இருக்க வேணுங்கிறது தான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கல் இருந்தது, அது தண்ணீரெல்லாம் கடந்து போச்சு. ஆனால் அந்த கல் ஒன்றுமே பாகலை. அந்த கல் யோர்தான் நதியை விட்டு வெளியே அது மற்றவர்கள் படிக்கக்கூடிய பிரமாணமாக மாறிடுச்சு இல்லையா? இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அடுத்தது, நீ அக்கினியிலே நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். இது அடுத்து வரக்கூடிய துன்பங்கள். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனிக்கிறீங்களா? நம்ம மீன் வலை சப்ஜெக்டில் கூட திருச்சபை சொல்லும் பொழுது அவர் என்னை வலையில் அகப்படுத்திட்டாருங்கிற வார்த்தையை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 66 சங்கீதத்தில். அப்போது அதுக்கு பின்னாடி ஒரு வசனங்களை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வைத்தீங்க. தீயும் தண்ணீர்லாம் புரியுது இல்லையா? நிறையா ஜனங்கள், நிறையா துன்பங்கள், நிறைய பாடுகள், எல்லாத்தையும் கடந்து வரணும். அப்போ அந்த கற்கள் விசேஷமாக எத்தனை தண்ணீர் அதை கடந்து போயிருக்கு இல்லையா? ஆனாலும் அந்த தண்ணீர் மத்தியில் இருந்த அந்த கற்கள் எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட மாதிரி தான் திருச்சபையின் பிள்ளைகள். நிறைய கடந்து வந்த காட்டார்கள் இருக்கும், நிறைய அக்கினிகள் எல்லாம் இருக்கும். எதன் மத்தியில் இருந்தால் கூட அது கற்களாக இருக்கும்போது அது நிருபங்களாக மாற்றப்படும். இந்த சப்ஜெக்டை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரே வசனத்தில் முடிச்சிடலாம். என்ன வசனம் முடிச்சிடலாம்? மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு, நீங்கள் சொன்ன சத்தியத்தை கண்டுன்னு சொல்லல, ஊழியத்தை கண்டுன்னு சொல்லல. அப்போ இங்கே என்ன முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது? நல்ல கிரியை. இங்கே நிறைய பேர் நல்ல கிரியே இல்லை. ஊழியம் செய்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க, சப்ஜெக்ட் பேசுகிறது எல்லாமே நடக்குது. நல்ல கிரியைங்கிறது என்ன தெரியுங்களா? நல்ல கேரக்டர் காட்டுறது, உதவி செய்கிறது, மற்றவர்களுடைய துக்கத்தை தங்கள் துக்கம் போல் பார்க்கிறது, சுயநலமில்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தாங்க நற்கிரியை. இந்த நற்கிரி இப்போ நம்ம செஞ்சாலும் இன்றைக்கி நம்மளை யாரும் பாராட்ட போகிறதில்ல. இப்போ பாராட்டவே மாட்டான். உலகம் உங்களை பகைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அதுக்கு சிறந்த உதாரணம். நல்லது தான் செஞ்சார், யாரும் பாராட்டலை. எப்போ பாராட்டுவாங்கன்னா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். எப்போ தேவனுடைய நாமத்தை அவங்க மகிமைப்படுத்துவாங்கன்னா, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும் பொழுது, இந்த கற்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, இந்த கற்களுடைய அந்த பிரமாணங்கள் அவர்கள் படிக்கும் பொழுது, புரியுதுங்களா? அப்போ நம்ம செஞ்ச நல்ல காரியங்களெல்லாம் தேவன் வெளிப்படுத்தும் போது, நம் நிமித்தம் தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தும் போது, அப்போ நம்முடைய வெளிச்சம் உலக ஜனங்கள் முன்பாக பிரகாசிக்குமா. இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றதுனால ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருப்போம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாகி தருவாராக. ஆமென்.